நாம் இன்றைக்கி இருக்கிறது நாகர்கோலே டைகர் ரிசர்வ். இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிகமான யானைகளும் கூடவே புலிகளும் சிறுத்தைகளும் வசிக்கக்கூடிய ஒரு அழகான காடு எங்கே இருக்குன்னா, கர்நாடகா மாநிலத்தில் கேரளா கர்நாடகா எல்லையில் இருக்கக்கூடிய இந்த காடு அழகான பல அனுபவங்களை நமக்கு இன்றைக்கி தரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில் பயணப்படுறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ரத்தன்பூர், சரிஸ்கா, ஜிம் கார்பெட் இப்படியான இந்த புலிகள் சரணாலயத்துக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாத ஒரு புலிகளை எப்போதுனாலும் நாம் நேரடியாக தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த நாகர்கோலே வைல்ட் லைஃப் சேஞ்சுரி. இந்த புலிகள் சரணாலயம் கர்நாடக மாநிலத்தில் இருக்குன்னு நாம் பார்த்தோம். இதில் 3 கேட்டு இருக்குது இங்கே நாம் நுழையிறதுக்கு. அதாவது நானாச்சி கேட், வீரன ஹோசனஹள்ளி அப்படிங்கிற ஒரு கேட்டு, அப்புறம் அந்தர சந்தை அப்படிங்கிற ஒரு கேட்டு. இப்படி ஒரு 3 கேட் இருக்குது. இந்த அந்தர சந்தையை தான் கபினி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கபினி கேட்டு பொதுவாக ஏ சோன் பி சோன் அப்படின்னு 2 வகையாக பிரிச்சுருக்காங்க. நம்ம காலையில் ஏ சோனில் போனால் சாயங்காலம் நம்ம அவங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி பி சோனில் கூப்பிட்டு போக சொல்லணும். இதில் அந்த ஏ சோன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு இடம். அதில் அந்த இது கபினி அந்த பேக் வாட்டர் ஒட்டியே போகும். நிச்சயமாக அந்த யானைகள், சிறுத்தைகள், புலிகள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி வீரநகோசனஹள்ளி பார்த்திங்கன்னா அந்த ஹன்சூரில் இருந்து உள்ள என்ட்ராகக்கூடிய நேரம் இருக்கக்கூடிய அந்த கேட்டு. இப்போ நாங்கள் போனது நானாச்சி அப்படிங்கிற கேட்டு. இந்த கேட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம கேரளா வயநாடு மாநிலத்தில் கடைசியாக எல்லை பகுதியான குட்டா அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர் இருக்குது. அந்த குட்டா ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கர்நாடக எல்லை தொடங்குது. அங்கே இருக்கக்கூடிய கேட்டு தான் இந்த நானாச்சி கேட்டு. இப்போ நம்ம நானாச்சி கேட் வழியாக தான் பயணப்படுறோம். ஏன்னா இந்த கேட்டு ரொம்ப புகழ்பெற்ற கேட்டு. இன்னொன்று, இந்த லேண்ட்ஸ்கேப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்காது, கொஞ்சம் பரந்த புல்வெளிகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த லேண்ட்ஸ்கேப் நாம் ஒரு வனவிலங்குகளில் ஈஸியாக நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தூரத்தில் ஏதோ ஓடுறது மாதிரி இருக்குது. இது செங்கீரி, அதாவது இங்கிலீஷில் ஸ்ட்ரைட் நெக் மங்கூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காடுகள், இந்த கீரி வகைகள் நிறைய இருக்குது. எப்போ பயணப்பட்டாலும் இந்த கீரிகளை நிச்சயமாக பார்க்கலாம். நம்ம ஊர்காடுகளெல்லாம் இப்போ பார்க்க முடியாது. இதை நாங்கள் போனது காலை அந்த ஒரு 7 மணி ட்ரிப்பு ஒன்று உண்டு. அந்த 7 மணி ட்ரிப்பில் தான் நான் கிளம்பினோம். பொதுவாகவே நாம் சாயங்காலம் ட்ரிப்பு தான் நாம் சூஸ் பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு சாயங்காலம் ட்ரிப்பில் எங்களுக்கான அந்த டிக்கெட் கிடைக்கல. அதனால் காலையில் சூஸ் பண்ணோம். காலையிலையும் ஒரு நல்ல குளிராக வெயில் உள்ளே அடித்தாலுமே அந்த மரங்கள் சூழ்ந்து இருக்கிறதுனால அப்படி ஒரு குளிர் இருந்துச்சு. காலை ட்ரிப்பு போனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஷொட்டர் இல்லாமல் போகாதீங்க. அப்படி ஊசி மாதிரி அந்த குளிர் நம்மளை தாக்கும். இப்போ இந்த மாதிரியான நிறைய வாட்டர் பாண்டுகள் இங்கே இருக்குது. அதாவது அதில் தூரத்தில் அந்த மரத்துக்கு மேலே பாருங்கள், குட்டியாக தெரிகிறது எல்லாமே ஆமைகள். அந்த ஆமைகள் அந்த குளத்தில் இருந்து ஏறி அந்த மரத்தில் வரிசையாக உட்காந்துருக்கும். பல நேரங்களில் இந்த ஆமைகளை பிடிக்க சிறுத்தைகளும் இல்லைன்னா புலிகளும் வர்றதை நம்மளுடைய ஜீப் டிரைவர் பார்த்ததா சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதில் காமெடி என்னென்னா, இந்த ஆமைகளை பிடிச்சி வெளியே கொண்டு வந்தாலும் இந்த புலிகளாலேயோ சிறுத்தைகள்னாலேயோ இதை சாப்பிட முடியாது. காரணம், அது தன்னை ஓட்டுக்குள்ளே சுருக்கிக்கிட்டு இருந்துக்கும். இந்த நாகர்கோலே காட்டை எப்படி ரீச் பண்ணுறது, நாம் எந்த வழியாக வர்றது, இங்கே தங்குறதுக்கான ஆப்ஷன் என்ன, இங்கே இதனுடைய அந்த பஸ் ட்ராவல் இல்லைன்னா ஜீப் ட்ராவல், இதுக்கான அந்த டீட்டெயில், இது எல்லாத்தையுமே நான் அடுத்த ஒரு வீடியோவில் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன். இதை தொடர்ந்து இதனுடைய 2வது பார்ட்டு இருக்குது. அதில் நிறைய தகவல்கள் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் வழிநெடுக நிறைய மான் கூட்டங்களை பார்க்குறோம். இந்த மான்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் புலிகளும் சிறுத்தைகளும் அதிகமாக வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன ஏரிகள், குளங்கள், இந்த பகுதிகளெல்லாம் புலிகள் தண்ணி குடிக்க வர்றது வழக்கமான ஒன்று. இந்த பகுதியில் நிறைய முறை புலிகளை அடிக்கடி பார்ப்பாங்களாம். நேற்று சாயங்காலம் கூட இந்த பகுதியில் புலியை பார்த்துருக்காங்க, நம்ம டிரைவர் சொன்னார். இங்கேயே பொதுவாகவே இங்கே வரக்கூடிய இந்த
ஜீப்புகள் வந்து இங்கே ஒரு 5 நிமிஷம் நின்று அந்த புலிகள் வருதா அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் இதில் நிறுத்தி அப்படியே உத்து பார்ப்பாங்க, அமைதியாக இருந்து பார்ப்பாங்க. எத்தனை வண்டி வந்தாலும் அந்த இடத்துல வந்து இன்ஜினெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுக்கிட்டு பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, அடிக்கடி தினமும் புலிகள் தென்படக்கூடிய ஒரு பகுதி இது. சஃபாரியில் டைகர் ஸ்பாட் ஆச்சா? காலையில் எழுந்ததும் அங்கே நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்துல அந்த சமையல்காரர் போட்டு கொடுத்த கட்டன் சாயாவையும் குடிச்சிக்கிட்டு இந்த வனத்துக்குள்ளே அந்த ஒரு குளிரில் அந்த ஒரு ஏகாந்தமான சூழலில் பயணப்படுற அந்த அனுபவம் உண்மையாகவே வேறு லெவல். வாவ், சிறுத்தையை பார்த்துட்டோம். எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் புதற்குள்ளே இருந்து வண்டி சத்தம் கேட்டதும் எந்திரிச்சு இன்னொரு புதற்குள்ளே போயிடுச்சு. படுத்து கிடந்த அந்த சிறுத்தை வந்து எங்களுடைய வண்டி சத்தம் கேட்டதுமே எந்திரிச்சு அந்த புதற்குள்ளே போயிட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் வண்டியை நிறுத்தி பார்த்தோம். திரும்ப உள்ளே போனது வரவே இல்லை. என்னடா வெறும் மானையும் மயிலையும் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோங்கிற ஒரு ஆயாசமான சூழ்நிலையில் இருக்கும்போது எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் ஒரு 5 செகண்ட் தான், இதுதாங்க காடு. நாம் எதிர்பார்க்குற நேரத்தில் எதுவும் இருக்காது, எதிர்பாராத நேரங்களில் சில ஆச்சரியங்களை தரும். பொதுவாக சிறுத்தைகள் வந்து ரொம்ப ஷையான ஒரு அனிமல். அது மனுஷங்களை கண்டால் அந்த இடத்துல இருந்து உடனே எஸ்கேப் ஆகிரும். அதே நேரத்தில் ரொம்ப சுத்தமான விலங்கும் கூட. அதுக்கு மேலே வந்து சேறு சகதி இந்த மாதிரியான விஷயங்கள் படுறதையும் விரும்பாது. இன்னொன்று, மழை காலங்களில் நம்ம மேலே சேறு பட்டுரும் அப்படிங்கிறதுக்காகவே அது மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துக்கும். அது சிறுத்தையோட ஒரு தனி குணம். ஆனால் புலிகள் அப்படி கிடையாது. புலிகள் வந்து எப்போவுமே மனுஷங்களாகவே மதிக்காது. அது பாட்டுக்கு நடக்கும். அதுவும் என்னென்னா அந்த தடத்திலேயே நடந்து போகும். சில நேரங்களில் 1 மணி நேரம் கூட புலிகளை நின்று வேடிக்கை பார்த்த பல அனுபவங்கள் இருக்குது. தூரத்தில் இடது பக்கம் ஒரு யானை நிற்கிறத பார்க்குறோம். ஒரு ஒத்த யானை சிங்கிளாக நிற்கிது. டிரைவர் கொஞ்சம் வேகமாக அந்த பகுதிக்கு வண்டியை ஓட்டி கொண்டு போனார். பார்த்திங்கன்னா அது சாகவாசமாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. எங்கள் வண்டியை பார்த்ததும் என்ன நினச்சதோ தெரியலை, கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிது. நம்ம டிரைவரும் வண்டியை கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போனார். நகர்த்தி கொண்டு போனவர் வண்டியை அதுக்கு நேராக நிறுத்துறாரு. எங்களுக்கெல்லாம் அப்படியே பயம் கொடுக்க ஆரம்பிச்சிது. என்னடா இவ்வளோ பெரிய யானைக்கு பக்கத்தில் கொண்டு வண்டியை நிறுத்துறாருன்னு. யானை எங்களை பார்த்து வர ஆரம்பிச்சிது. ஆனால் டிரைவர் அசரவே இல்லை, அப்படியே வண்டியை நிறுத்தி போட்டு உட்காந்துருக்கிறாரு. நாங்கள்லாம் அப்படியே கையெல்லாம் நடுங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். வந்த யானை மெதுவாக இறங்கி அதுக்கு முன்ன நம்ம போயிட்டுருக்கக்கூடிய அந்த சாலையை கடக்க நினைக்குது. அது நின்றுக்கிட்டு இருந்த யானை எதுக்கு திடீர்னு கிளம்பி இந்த சாலையை கடக்குது அப்படின்ட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சாலையோட நடுவில் வந்துடுச்சு. வழி விட்டுடுச்சு. பரவாயில்லை. அது நின்று மெதுவாக திரும்பி பார்க்குது. அடடடா, இப்போ புரியுது. அந்த பக்கம் பாருங்கள், அத்தனை யானைகள். ஓ, அதனுடைய குடும்பம் வந்து அதனுடைய அந்த சாலையோட மறுபக்கம் நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ அது வந்து தனியாக நின்று அந்த யானை வந்து அந்த மற்ற யானை கூட்டங்களோட போய் இணையுது. ஏதோ அவங்க கூட்டத்தில் சொல்லுது. இன்னொரு ஆண் யானை அங்கேருந்து கொஞ்சம் முன்னே வர்றாரு. இவங்களுக்குள்ளார பொதுவாகவே யானைகளுக்குள்ளாடி நிறைய சம்பாசனைகள் உண்டு. அது நமக்கு தெரியாது. அந்த சம்பாசனைகளை வந்து பழங்குடி மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அங்கே நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த, அதாவது உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த யானைகள் வந்து இப்போது ஒன்றா கூட ஆரம்பிச்சிருச்சு. அது ஏதோ ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் இப்போ எல்லாம் ஒன்று கூடுது அப்படின்னு நம்ம டிரைவர் நம்மக்கிட்ட சொன்னார். அதில் அந்த ஆண் யானை வந்து வாழை முறுக்கிக்கிட்டு எதுக்கோ தயாராகுது. ஒருவேளை நம்மளை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான். ஏன்னா நம்மளை அழைச்சிக்கிட்டு வந்த அந்த டிரைவரும் அதை தான் சொன்னார். இந்த கூட்டத்தில் வந்து இந்த நடுத்தரமுக்கு இந்த ஆண் யானைகள் வந்து ரொம்ப டேஞ்சரு, அது பொதுவாக ரொம்ப ஊச்சாலித்தனங்களை காட்டும் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொன்னது மாதிரியே அந்த யானை வந்து அங்கேயும் இங்கேயுமா நம்மளை கண்காணிக்குது.
இப்போ எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. என்னென்னா, இந்த கூட்டத்துக்கு நடுவில் பிறந்து ஒரு சில மாதங்களே ஆன ஒரு குட்டி யானை இருக்குது. இதை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த யானைகள் அதை சுற்றி வளையம் போட்டு பாதுகாப்பாக நிற்கிதுங்கிறது எங்களுக்கு புரியுது. பொதுவாகவே இந்த புலிகள் கூட குட்டி யானைகளை வேட்டையாடுமா. அதே மாதிரி புலிகள் சிறுத்தைகள் எப்படி அதுக்கு எதிரியோ அது மாதிரியே மனுஷங்களையும் அது எதிரியாக தான் பார்க்குது. இந்த குட்டி யானை நாங்கள் பார்க்கும்போது அது காலில் கூட ஒரு சின்ன அடிபட்டிருந்துச்சு. அது நடக்கும்போது தெரிஞ்சது லேசாக அது கொஞ்சம் காலை நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் அந்த குட்டி யானை பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால அந்த யானையை ரொம்ப குட்டி யானையை அந்த குழந்தையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய குடும்பம் அப்படியே அதை ஒரு அரண் அமைச்சு நிற்கிறத இந்த காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த யானைகள் எப்படி ஒரு குடும்ப அமைப்போடு அதுவும் தன்னுடைய குழந்தையை பாதுகாக்கிறதுக்கான அந்த முயற்சி உண்மையிலே செம கிரேட்டு. இந்த 6000 சதுர கிலோமீட்டர் பரப்பில் உள்ள இந்த நீலகிரி உயிர்கோள மண்டலத்தில் பல டைகர் ரிசர்வ், அதாவது வன உயிரிய பூங்காக்கள் இருக்குது. அது நம்ம தமிழ்நாட்டினுடைய முதுமலை ஆகட்டும், கேரளாவினுடைய முத்தங்கா தோல்பட்டி ஆகட்டும், கர்நாடகாவினுடைய இந்த நாகர்கோலை ஆகட்டும், எல்லாமே ஒரே பகுதியில், அதாவது ஒவ்வொரு பக்கம், இந்த பக்கம் நாகர்கோலை இருக்குன்னா அதனுடைய இன்னொரு பக்கம் முத்தங்கா, அதனுடைய இன்னொரு பக்கம் பந்திப்பூர், இன்னொரு பக்கம் முதுமலை. இது எல்லாமே ஒரு 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 பரந்த ஒரு வனத்தை ஒட்டியே இருக்கக்கூடிய அந்த நீலகிரி மலைத்தொடரில் இருக்கக்கூடிய வன உயிரிய பூங்காக்கள். இங்கே யானைகள் வாழக்கூடிய சூழல் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கிறதுனால, ஏன்னா அதனுடைய உணவு அது ஒரு நாளைக்கு அது சாப்பிட 200 கிலோவுக்கு மேலே உணவு சாப்பிடும். அந்த உணவு தண்ணி எல்லாமே கிடைக்கிறதுனால இந்த பகுதியில் யானைகளினுடைய இனப்பெருக்கமும் அதனுடைய வாழ்வியலும் பல்கி பெருகி இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அது வரைக்கும் அமைதியாக புல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த யானை கூட்டம் எங்களை பார்த்ததும் ஒன்று கூடுது. அதுகளுக்குள்ளே ஏதோ ஒரு சம்பாஷணைகள் செய்யுது, ஏதோ பேசுது. அந்த ஆண் யானை திரும்பி எங்களை பார்க்குது. ஆகா, எங்களை விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வண்டியை கிளம்பி கொண்டு போயிடுறோம். இது கொஞ்சம் நின்றுருந்தோன்னா நிச்சயமாக எங்களை அது அட்டாக் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களால் அதுக்கு ஆபத்து அப்படிங்கிறது அதை உணர்ந்து தான் இது எங்களை விரட்டுது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அந்த இடத்த விட்டு அந்த கணமே கிளம்பிட்டோம்.